அஜித் சார் கூட வேதாளம் பண்றீங்க, அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் தான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க லைக் வந்து அடுத்து வந்து விஜய் சாரோடைய ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு தங்கச்சி கேரக்டரோ இல்லாட்டி ஏதாவது ரோல் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. விஜய் சார் கூட படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரி, ஏதாவது ஒரு ஐ மீன் ஒரு மெமரபிள் கான்வர்சேஷன் அவர் கூட நடந்ததுதான் ஞாபகம் இருக்கா? எஸ் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் வெரி ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் பர்சன். ஸோ அது வந்து அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரு அப்படி பேசியிருக்காரு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல என்னோட 100% சின்சியரா இருப்பேன், டெடிகேட்டடா இருப்பேன் ஒர்க் பண்ணும்போது. 2012-2016 கும்கி மாதிரி ஒரு படம்னா அந்த டைம்ல வந்து இட்ஸ் a very ஒரு டிஃப்ரெண்ட் மூவி. அதனாலதான் அது ஹிட் ஆச்சு. அதுல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஸ்கூலிங் டைம்ல தான் நான் வந்தேன். ஸோ ஐ யூஸ் டு ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் வாசல்ல இருந்தே கார்ல ஏறி ஐ யூஸ் டு கோ ஃபார் ஷூட்டிங். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்ற ஒரு அந்த டைம்ல இட்ஸ் ஓகே. 1 minute கதை சொன்ன ஒரே ஒரு டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். எஸ், கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட். எனக்கு சித்தார்த் வந்து ஹீரோ. பாய்ஸ் படம் எல்லாம் எனக்கு அப்ப பயங்கர கிரேஸ், ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ரொம்ப சாமிங்கா, இந்த ரொம்ப போல்டா இருக்குது, ரொம்ப ஓப்பன்னஸா இருக்குது அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம்ல வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கா? ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல? I don't know if it affected me or anything. I don't care. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். அது சொல்லணும் இல்லையா? மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அது எல்லாம் முடியாது. சோ அதனால நீங்க ஆனஸ்டாவே இருந்திருக்கீங்க எல்லா டைம்லயுமே? எல்லா டைம்ல இல்ல, பின்ன ஞான ஹரிஷ்சந்திரோ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்த்ல இன்னைக்கு வந்து என் கூட லக்ஷ்மி மேனன் இருக்காங்க. பட் அவங்களுடைய ஊருக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவங்களை மீட் பண்ண நாங்க வந்திருக்கோம். வெல்கம் டு தி ஷோ லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட், ஓகே. ஸோ வந்து கட் பண்ண ஒரு ஃபிளாஷ்பேக். 2012 வந்து கும்கி அப்படிங்கிற படம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்க 22 அப்படிங்கிற போது ஒரு 10 வருஷம் அப்படியே அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரொம்ப யங் ஏஜ்ல தான் வந்து நீங்க வந்து நடிக்க வந்தீங்க இல்லையா? ஸோ வந்து அப்போ அந்த டைம்ல வந்து இண்டஸ்ட்ரி வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற அந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 10 years அப்படிங்கிற அந்த பீரியட்ல வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்டா எவ்வளவு தூரம் வந்து அது உங்களுக்கு இந்த கரியர் வந்து உங்களை மோல்டு பண்ணிருக்கு, அண்ட் வந்து நீங்க நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் இருக்க அந்த ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ் அது குவெஸ்டன்லயே ஆன்சர் இருக்கு. அதுதான் என்னோட ஆன்சர். பிகாஸ் அந்த ஏஜோட மெச்சூரிட்டி இருக்கு, நம்ம விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ திஸ் இண்டஸ்ட்ரி ஹேஸ் மேட் மீ ஈவன் மோர் மெச்சூர்ட் அண்ட் மை ஏஜ். அதுவும் வந்து நிறைய வந்து மாறி இருக்கு. ரைட், ஓகே. இப்போ அஜித் சார் கூட வேதாளம் பண்றீங்க, அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு தங்கச்சி கேரக்டர் தான். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க லைக் வந்து அடுத்து வந்து விஜய் சாரோடைய ஒரு படத்துல வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு தங்கச்சி கேரக்டரோ இல்லாட்டி ஏதாவது ரோல் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க பிரேக் எடுத்தீங்க, கரெக்டா? வேதாளம் அப்புறம் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க. வேதாளம் அப்புறமா ஆமா 2016 சம்திங். அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரேக் எடுக்க ஆரம்பிச்சீங்க. உங்ககிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்களே, எதுக்கு ஒரு அஜித் சார் படம் பண்ணியாச்சு, ஒரு விஜய் சார் படம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டிருப்பாங்களே. என்ன அது மாதிரி ஏதாவது? விஜய் சார் கூட படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்தது. ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் வரல. If it happens, it will happen. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அதை தேடி போகணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆசைப்படலாம், தேடி போற இதுல ஆசைப்பட்டா I think it will come to you. ஒரு சீன் பத்தி நான் சொல்றேன். இப்ப வேதாளம் படத்திலே வந்து ஒரு சீன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, நீங்க தான் வந்து அவங்களை கேரி பண்ணிட்டு நீங்க கொண்டு போற அந்த சீன்ல அது ரொம்ப இமோஷனலி வந்து உங்களை ட்ரெயின் ஆகுற ஒரு சீன். லைக் வந்து அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், பட் இருந்தாலும் வந்து நீங்க அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் பிரேக் டவுன் ஆகுறாரு இமோஷனலி. அந்த பர்டிகுலர் சீன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவர் சச் சீனியர் ஆக்டர், அவர் முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், அண்ட் அதே சீன் வந்து அது ஒரு மெயின் சீன். இன்ஃபேக்ட் இந்த ஃபிலிம்ல வந்து ஃபிலிம்ஸ் கோரே வந்து அந்த சீன் தான். So how was it for you to perform that scene, particular scene? For me to perform, it was like எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் அது வந்து ஒரு மேஜர் சீன். அந்த ஒரு
இமோஷன்ல தானே ஆடியன்ஸுக்கும் ஹிட் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை தவிர வேற எதுவும் எனக்கு டென்ஷன் இல்லை. ஸோ தட் ஐ ஹேட் டு கிவ் மை 100%. நான் வந்து ஒரு ஷார்ட்க்கு முன்னாடியே திங்க் பண்ணுவேன், என்ன இமோஷன், ஐ ட்ரை டு டேக் இட் இன். அது உள்ள ஹிட் ஆகி கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். பட் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ குட் ஹவ் டன் பெட்டர். ஏதாவது ஒரு ஐ மீன் ஒரு மெமரபிள் கான்வர்சேஷன் அவர் கூட நடந்ததுதான் ஞாபகம் இருக்கா? எஸ் அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு. ஹி இஸ் வெரி ஓப்பன், டிரான்ஸ்பரண்ட் பர்சன். ஸோ அது வந்து அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ அவரு அப்படி பேசியிருக்காரு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் லைஃப்ல நடந்தது உங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃபுட் அவரு சமைச்சு கொடுத்திருக்காரு. பொங்கல், எஸ், ஒரு நாள் மார்னிங் ஷூட் வரைக்கும் இருந்தப்போ அவர் பொங்கல் அண்ட் சாம்பார் சட்னி, ஐயோ மரண டேஸ்டா இருக்கும், பயங்கர டேஸ்ட். பின்ன அவரு வந்து ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி எனக்கு என்ன ஃபேவரட் சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் எனக்கு ஒரு நாளைக்கு. சூப்பர். சோ வந்து இப்போ நீங்க ஆக்சுவலா ஒரு டைம்ல உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த 2012 இருந்து 2016 வரைக்குமே லட்சுமி மேனன் கமிட் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அது சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து டேர்ம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அது பயங்கர பாப்புலரா இருந்தது. நமக்கு வந்து அந்த டைம்ல வந்து சரி ஓகே இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளை பத்தி சொல்றாங்களே, எல்லாரும் தொடர்ந்து நமக்கு வந்து படங்கள் வந்து புக் பண்றாங்களே வந்து டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுது. ஒரு 4 years அப்படிங்கிறது வந்து ரொம்ப பீக்ல ரொம்ப பிஸியா இருந்தீங்க நீங்க. எப்படி இருந்தது அந்த இயர்ஸ் உங்களுக்கு, அந்த 4-5 years அப்படிங்கிறது? டக்குன்னு பார்த்தா இப்படி ஓடுன மாதிரி இருக்கு எல்லாமே. ஆமா, 4-5 years it just went by. எல்லாம் இன்னும் சொன்ன மாதிரி எல்லாம் ஹிட் ஆகுது அப்படின்னு ஒரு பேர் வந்தது. நான் அது காதல வாங்குறது இல்ல. ஓகே, எனக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியே சொல்றாங்கன்னா ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ எம் ஹாப்பி. நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல என்னோட 100% சின்சியரா இருப்பேன், டெடிகேட்டடா இருப்பேன் ஒர்க் பண்ணும்போது. தட்ஸ் ஆல். அது இல்லாம ஒர்க் ஹிட் ஆகுமா ஆகாதா ஒன்னும் தெரியாது. அது நான் இருக்கிறதுனால எல்லாம் கிடையாது. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் பண்ண அந்த மூவிஸ் வந்து இதாயிடுச்சு, ஒர்க் ஆயிடுச்சு. அதே படம் இப்ப வந்தா மேபி ஒர்க் ஆகாது. ஸோ இட்ஸ் ஆல் அந்த டைம். 2012, 2016 கும்கி மாதிரி ஒரு படம்னா அந்த டைம்ல வந்து இட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் மூவி, வெரி டிஃப்ரெண்ட் மூவி. ஸோ அது வந்து அதனாலதான் அது ஹிட் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. சோ இப்போ அந்த ரொம்ப பிஸியா அந்த பீக்ல இருந்த அந்த டைம்ஸ் எல்லாத்துமே உங்களுக்குமே வந்து சினிமா லைஃப் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு மொனோட்டனியாவே உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கும். உங்க ஒர்க் அந்த டைம்ல நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? லைக் வந்து ஷூட்டிங் போகணும், பேக்கப் பண்ணா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், டைமிங்னா உங்களுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நான் எங்க இருந்தாலும் அங்க என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஐ டோன்ட் ஹேவ் டு ட்ரை, ஐ வில் என்ஜாய். ஓகே, if I'm here I'll enjoy this moment. I'm here. If I'm there I'll enjoy that moment. So அது வந்து எனக்கு என்ன அப்படிலாம் திங்க் பண்றது இல்ல. நான் இப்போ ஷூட்டிங்ல இருக்கேன்னா என் கூட ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அவங்க கூட அவங்கள இரிட்டேட் பண்ணிட்டு எனக்கு அப்படிதான் பேசி அப்படிதான் அதுல ஒரு ஃபன் இருக்கு. ஃபன், யா. அது அப்படி. ஆனா அதுல பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு ஸ்கூலிங் டைம்ல தான் நான் வந்தேன். ஸோ ஐ யூஸ் டு ஸ்கூல் முடிச்சு ஸ்கூல் வாசல்ல இருந்தே கார்ல ஏறி ஐ யூஸ் டு கோ ஃபார் ஷூட்டிங். நம்ம இந்த படம் இல்ல, முத்தையேஸ்வர் படம் எல்லாம் பண்ணும்போது, கொம்பன் அப்புறம் குட்டிப்புலி அதெல்லாம் பண்ணும்போது அங்கிருந்து இட் யூஸ் டு டேக் 12 hours 13 hours டிராவல். ஸ்கூல் முடிச்சு பெல்ட் இங்க வச்சு ஐ யூஸ் டு டிராவல். அது எனக்கு பிடிக்காது. பிகாஸ் இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ, டூ மச் ப்ரெஷர். பிகாஸ் ஐ ஹாவ் டு வாட்ச் மை அட்டெண்டன்ஸ் இன் ஸ்கூல். அப்புறம் எக்ஸாம்ஸ் இருக்கும், அது ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்து போறது, அது எனக்கு பிடிக்காது. அப்புறம் வந்து எப்போ ஹோட்டல் ரூம்ஸ்ல இருக்கிறது, என்னோட அந்த ஒரு லைஃப் ஹோட்டல் ரூம்லயே ஆயிப்போச்சு. ஐ டென்ட் ஹேவ் மை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் இல்ல. இது ஹாஸ்டல் லைஃப் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல் ரூம், அகைன் மார்னிங் ஷூட். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுன்ற ஒரு அந்த டைம்ல. ஓகே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜிகர்தண்டா ரிலீஸ் அப்போ வந்து சித்தார்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, இந்த மாதிரி வந்து லட்சுமி மேனன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லக்கி சாம் மாதிரி. எங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அது ஒரு கேங்ஸ்டர்ஸ் உடைய ஸ்டோரி தான். அதுல வந்து அந்த விமெனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த படத்துல வந்து லட்சுமி மேனன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களே வந்து அவங்களுக்கு ஸ்கோப் எல்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணோம், அவங்களோட கேரக்டருக்கு ஒன்று பில்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ ஜிகர்தண்டா வந்து நீங்க பண்ணதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபிலிம் தான் அது. இப்போ டு லுக் பேக் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் ஆஃப் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் அந்த கதை உங்களுக்கு ஜிகர்தண்டா சொல்லும்போது நீங்க ஹவ் வர் எக்ஸைட்டட் டு டூ தட் ஃபிலிம்? எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 minute கதை சொன்ன ஒரே ஒரு டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். எஸ், he doesn't know how to narrate. To be honest, I think வேற யாரோ அது actually சித்தார்த் ரோசா said the same. He's a very bad narrator அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்ல கதை இருந்தா கூட யாருக்குமே தெரியாது. பட் யூ கேன் ட்ரஸ்ட் இட் இஸ் கார்த்திக் சுப்ராஜ்ன்ற ஒரு ட்ரஸ்ட் இருந்ததுனால ஓகே. எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. எனக்கு கார்த்திக் அந்த டைம்ல கார்த்திக் சுப்ராஜ் மூவி எது பீட்சா, அப்போ பீட்சா தான் இதா இருந்தது. ஓகே, அதெல்லாம் எனக்கு இல்ல மைண்ட்ல. எனக்கு சித்தார்த் வந்து ஹீரோ, எனக்கு அதான் மைண்ட். சோ அதனால அவர் கூட நடிக்கணும். பாய்ஸ் எல்லாம் வரும்போது ஃபேவரட் ஹீரோ எல்லாம் அப்படி இல்ல, பாய்ஸ் படம் எல்லாம் எனக்கு அப்ப பயங்கர கிரேஸ், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சார்மிங்கா. சாக்லேட் பாய் யா சோ நாட் லைக் தி டிபிக்கல் ஒரு ஹீரோ, அது கிடையாது. வெரி டிஃபரெண்ட் அண்ட் ஆக்டிங் ஆல்சோ. சோ அப்ப எனக்கு அவரு இருக்கிற படம்ன்றதுனால 1 minute கதை சொன்னாரு. நானும் கதை கேக்குறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் ஃபிக்ஸ்ட். you are going to do this. சோ இருந்தாலும் சீரியஸா அப்படி அனலைஸ் பண்ற மாதிரி இல்ல. அனலைஸ் பண்றதுக்கு உள்ள ஒண்ணு 1 minute தான் சொல்லி முடிச்சாரு. நானும் ரூமுக்கு போய் ஓ தேங்க் காட் எனக்கும் அந்த 1 minute சொன்னதுல ஹாப்பி. அந்த டைம்ல ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் ஷூட்டிங் இன் சம் ஃபிலிம், ஷூட்டிங் ஃபார் சம் ஃபிலிம் அண்ட் ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் தட் கிரீன் பார்க்ல அங்க தங்கிட்டு இருந்தேன். அங்கதான் வந்து சொன்னாரு 1 minute ஓகே ஃபைன் ஐ வில் டு இட். பட் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் பார்த்த போதுதான் லைக் எவ்வளவு நல்ல ஒரு டெசிஷன் தெரிஞ்சது. மேபி அந்த கதை நான் அப்ப கேட்டிருந்தேன்னா மேபி எனக்கு அதை ஜட்ஜ் பண்ணிருக்க முடியாது கதை கேட்டிருந்தாலும். ஆனா அதோட மேக்கிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் டோட்டலி ஆஃப் பீட். சோ யா It's one of my favorite film of mine. Amazing. Right, okay. So இப்போ உங்களோட இன்டர்வியூஸ் வந்து நான் வந்து நிறைய ஃபாலோ பண்ணேன். சரி ஓகே நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் நான் சும்மா பார்த்தேன். அதுல வந்து எனக்கு நல்லா தெரியுது லைக் உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க ரொம்ப ஓப்பனா அதை சொல்லிடுறீங்க. உங்களுக்கு வாட் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் யூ ஜஸ்ட் ஓப்பன்லி சேயிங் தட். உங்களுக்கு இந்த ஃபில்டர் எல்லாம் கிடையாது, இங்க இருக்கு ஃபில்டர் எல்லாம் கிடையாது. யூ டசன்ட் திங்க் ஆஃப் எனிதிங். சோ எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. இந்த ரொம்ப போல்டா இருக்குது, ரொம்ப ஓப்பன்னஸா இருக்குது அப்படிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம்ல வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கா, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல? Good question. I don't know if it affected me or anything. I don't care if it affects me or anything. I don't care. எனக்கு என்ன தோணுதோ அது சொல்லணும் இல்லையா. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அது எல்லாம் முடியாது. பட் யூ டோன்ட் ஹேவ் டு ஹர்ட் எனிஒன். as long as it doesn't hurt anyone it's okay, right? நம்ம ஓப்பனா சொல்லணும் இல்ல எல்லாமே. honest, to be honest is what is important. சோ அதனால நீங்க ஆனஸ்டாவே இருந்திருக்கீங்க எல்லா டைம்லயுமே? எல்லா டைம்ல இல்ல പിന്നെ ഞാൻ ഹരിശ്ചന്ദ്രനോ ഞാൻ பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன். போய் சொல்லுவேன் என்னோட விஷயம், என்னோட இது நடக்கிறதுக்கு நான் பண்ணுவேன். அந்த ஒயிட் லைஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யாரையும் எதுவும் பாதிக்காத மாதிரி ஹர்ட் பண்ணாத அளவுக்கு. ரைட், ஓகே, சூப்பர். சோ இடையில வந்து நீங்க வந்து தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் வந்தது. லைக் வந்து நீங்களும் வந்து உங்க ஸ்டடீஸ் வந்து பர்சூட் பண்ண நீங்க போயிட்டீங்க. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு டிபிக்கலான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹவுஸ் ஹோல்டுல, அதுவும் தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு ஹீரோயின் வந்து நமக்கு ரொம்ப நாளா இல்ல. அந்த கேப்பை நீங்க தான் ஆக்சுவலா ஃபில் பண்ணீங்க. கொஞ்ச நாளா வந்து நீங்க நடிக்கிறத ஸ்டாப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நீங்க ஒரு கம்பேக் கொடுத்தீங்க புலிகுச்சி பாண்டியில. சோ அந்த பீரியட்ல வந்து வாட் டிட் யூ மிஸ் ஃப்ரம் ஆக்டிங் இன் ஃபிலிம்ஸ்? அந்த மாதிரி என்ன நீங்க மிஸ் பண்ணீங்க? I had to take a break. I wanted a break. அதனால நான் வந்து வேணும்னே எடுத்த பிரேக் அது. எனக்கு அதுல எனக்கு எந்த ஒரு இது இல்ல, ரிக்ரெட்ஸ் இல்ல. I was happy that moment. I had taken time for myself. So it was good for my growth intellectually, spiritually, everything. And நான் மிஸ் பண்ணது என்னன்னா அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் சினிமான்றத. Like how much I love my profession and how much I love doing that job. அதுதான் மிஸ் பண்ணது. அதை தவிர வேற எதுவுமே மிஸ் பண்ணல. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ், அதாவது ரொம்ப யங் ஏஜ்ல நடிக்க வந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுடைய கார்டியன் இல்லைனா பேரன் தான் வந்து கேட்பாங்க, இந்த கதை வந்து நம்மளுடைய பொண்ணுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த டைம்லயே உங்க கதையெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இல்லாட்டி வந்து உங்க அம்மா வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு உங்க அம்மா ஏதாவது சூஸ் பண்றது உண்டா? இல்ல,
நீங்க தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லா கதையுமே. அது பயங்கரங்க சீரியஸா. சீரியஸ்லி சோஃபா அது ஒரு தனியே ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேணும் டு ஹேண்டில் ஆல் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே. சோ அது எப்படி ஜட்ஜ் பண்ற அந்த அபிலிட்டி எப்படி இருந்தது அந்த ஏஜ்லயே? நான் எதுவுமே ஜட்ஜ் பண்ணலையே. ஜட்ஜ் பண்ணாம தான் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. எனக்கு ஜட்ஜ் எல்லாம் அப்பெல்லாம் ஜட்ஜ் பண்ணலாம் தெரியாது எனக்கு. பட் எவ்ரிதிங் டர்ன்ட் கோல்ட் இல்ல. சோ தட்ஸ் வாட் டர்ன் கோல்ட். தட்ஸ் இட். இப்போ ஜட்ஜ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது. பட் அது அப்போ நான் எதுவுமே எந்த ஸ்கிரிப்டுமே அந்த மாதிரி கேட்டு ஜட்ஜ் பண்ணிடலாம் இல்ல. ஐ ஜஸ்ட் கமிட். ஒரு கட் ஃபீல் தான். ரைட் ஓகே. இட் ஆல் வொர்க்ட் அவுட் ஃபார் மீ. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து இப்போ உங்களோட கரியர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு ரொம்ப சூஸ் பண்ணி பண்றது எல்லாமே வந்து ஒரு சில நேரத்துல வந்து நமக்கு இது கொடுக்குது அப்படின்னு. பட் சில நேரங்கள் உங்களுக்கு தோணுமா ரொம்ப ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா இருக்குமே நம்ம பண்ற ஒர்க்ல எல்லாமே, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் வந்து முன்னாடி இருந்த அந்த ஒரு டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல நம்ம சூஸ் பண்ற அந்த அபிலிட்டி வந்து இப்போ நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது உண்டா? இல்ல இல்ல இல்ல. அது அப்போ ஒர்க் ஆயிடுச்சு, நல்ல விஷயம். பட் அது எப்பவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாதுல்ல. So it's good to have that knowledge. It's good to be like analyze பண்றது ஒரு ஸ்கிரிப்ட் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. Because industry has changed. People they have changed. அவங்க பாக்குற படத்தோட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப மாறி இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து அந்த மாதிரி ஜட்ஜ் பண்றது தப்பு இல்லை. தெரிஞ்சுக்கிறது நல்லதானே. நல்லதானே. ரைட் ஓகே. ஸோ உங்களுடைய சாங்ஸ் ஏதாவது டிவில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இந்த இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டில் டேட் எவ்ரி டைம் இனி பண்ணாலும் எனக்கு அப்படிதான் தோணும். ஸோ இட் கெட்ஸ் மீ இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்பவும் பெர்ஃபெக்ஷன்ல எல்லாம் யாருக்கும் எனக்கு தெரியாது. என்னோட விஷயம் சொல்றேன், மத்தவங்களுக்கு எப்படி தெரியாது. பட் எனக்கு பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு லெவல் இல்ல. எப்பவும் there is space, always space for improvement. So you have to keep on improving, working on yourself. ரைட் ஓகே. சடனா நாங்க வந்து உங்களுடைய பிக்சர்ஸ் வந்து அவ்வளவு சோஷியல் மீடியால பார்க்காம இருந்த டைம்ல ஒரு டைம்ல நீங்க திடீர்னு வந்து ஒரு போட்டோ போடுறீங்க, பயங்கரமா வைரல் ஆகுது. தட் இஸ் வந்து டோன் டவுனா வந்து அவங்களுடைய பிசிக்கை வந்து ரொம்ப மை லீன் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வந்து வந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் சடனா வந்தது. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆல் ஆஃப் சர்ப்ரைஸ் வந்துருச்சு. அடடா லட்சுமி அண்ணன் வந்து மறுபடியும் வந்து தமிழ் சினிமாவில் வர போறாங்க, ஒரு ரவுண்ட் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ வேர் இஸ் தட் பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்? என்ன வந்து உங்களுக்கு வந்து வாட் இன்சிஸ்டட் யூ டு டேக் தட் கால்? Nothing insisted me or anything. I was dancing, practicing. Okay. I had my classical programs, dance programs and so I was doing dance சில கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ராக்டிஸ் ரெகுலரா இருந்தது. அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. எனக்கே ரியலைஸ் ஆகல நான் ரெடியூஸ் ஆகுறத. எனக்கு ரியலைஸ் ஆகல. மத்தவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது. ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்கன்னு சொல்லும் போதா, அப்புறம் போட்டோஸ் பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது லைக் ஆமா ஆமா. ஆனா அதை விட எல்லாம் வெயிட் போட்டாச்சுன்னா அது மெயின்டைன் பண்ணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒல்லி ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிடுவேன். காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஐயோ ஃபுட்ல நோ எனிதிங் ஐ கேன் கிவ் அப். ஃபுட் காண்ட். ரைட் ஓகே. சரி ஓகே. ஃபேவரட் டிஷஸ் பத்தி சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கோம். சோ வந்து ஃபேவரட் டிஷஸ்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு நாடன் சொன்னா புரியுமா? நாடன்னா லோக்கல் ஃபுட். ஓகே ஓகே ஓகே. நம்ம ஊரு லோக்கல் ஃபுட் இருக்கும்ல, நாட் லைக் நார்த் இந்தியன் அந்த சைனீஸ் அதெல்லாம் இல்ல. நீ நல்ல சாதம், சாம்பார், நம்ம ஏரியா சார்ந்த ஃபுட். பப்படம், பொரியல். சொல்லும் போதே ஃபீலிங்ஸ் வருது. இங்க இப்ப மீல்ஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை. அது கேரளா ஃபுட் எனக்கு ரொம்ப என்னோட. அது கொஞ்சம் தமிழ்நாடு சைட் ஃபுட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். வெஜிடேரியன்லயே மீல்ஸ் எடுத்தாவே கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் டேஸ்ட். எனக்கு வந்து நம்ம ஊர் டேஸ்ட் கொஞ்சம் இதாயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. எனக்கு அது வீட்டு ஃபுட் சாப்பாடு பிடிக்கும். ஸோ அட் தி எண்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா இதுவா ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? லைக் வந்து ஹவ் இஸ் இட் ஷேப்பிங் அப்? ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே மச் அபவுட் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு. பட் அது வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டா இருக்கும்னு நம்புறேன். ஐ டோன்ட் நோ எந்த அளவுக்கு.
ஐ ஹோப் கோஸ். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.